இனிப்பு சீடை நெறைய பேர் செய்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்கான காரணமே, அது ரொம்ப வெடிக்குங்கிறதுனால தான். வாங்க இந்த வீடியோல இனிப்பு சீடை எப்படி நல்லா வெளில கிரிஸ்பியாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டா செய்றதுன்னு பார்க்கலாம். வீடியோட கடைசியில சீடை நல்லா வெடிக்காம வர்றதுக்கு சூப்பரா ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. சீடை செய்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெல்லப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில தண்ணி சேர்த்துட்டு 300 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். பாகுபதம்லாம் வர தேவையில்ல. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, ஆல்ரெடி நான் 1 கப் துருவுன தேங்காய வறுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நம்ம ஆட் பண்றதுனால நம்மளுக்கு சீடை நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சமா எள்ளு சேர்த்துட்டு, இப்ப இதுல வந்து நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து ஆல்ரெடி நாங்க வீட்ல பச்சரிசிய கிளீன் பண்ணி அரைச்ச மாவு தான். ரொம்ப அழுத்திலாம் மாவு பெனைய தேவையில்ல. லைட்டா பிரஸ் பண்ணி விட்டாலே போதும். ரொம்ப அழுத்தி பெனஞ்சீங்கன்னா, மாவு வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறப்ப வெடிச்சு போயிரும். மாவு நல்லா பெனஞ்சதுக்கப்புறம் ஃபைனலா ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு, அத நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு உருட்டுறப்போ வந்து நீங்க ரொம்ப அழுத்திலாம் உருட்ட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த வீடியோல காட்டுற மாரி உங்களோட 2 விரல்கள மட்டும் வச்சு, இந்த மாதிரி உருட்டுனாலே போதும். உருண்டையில நல்லா கிராக்ஸ் இல்லாம இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே பேட்ச்சா போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். சீடை வேகறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஸ்டவ்வ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வைங்க. இல்லன்னா உள்ளலாம் வேகாம போயிரும். மாவு ஆட் பண்ணோனயும் கொஞ்ச நேரத்திலேயே இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிரும். அப்பவே இது வெந்துருச்சுன்னு நெனச்சுட்டு நீங்க எடுத்துறக்கூடாது. இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் இத வேக விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சீடை ரெடி ஆயிருச்சு. பாருங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு சீடை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.